நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். அல்லேலூயா. யோதாம் என்கிற ஒரு யூதாவின் ராஜாவை குறித்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் வாசித்தோம். அவன் பலப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். நாம் எந்த ஏரியாலையும் வீக் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட ஆண்டவர் விட மாட்டார். அல்லேலூயா. இவங்க கொஞ்சம் ஞானத்தில் வீக்கான ஆள் சொல்ல விட மாட்டார். இவங்க பொருளாதாரத்தில் கொஞ்சம் வீக்கான ஆள் சொல்ல விட மாட்டார். இவங்க ஆவியில் கொஞ்சம் வீக்கான ஆள் ஆண்டவர் சொல்ல விட மாட்டார். சரீரத்தில் இவங்க கொஞ்சம் வீக்கான ஆள் அப்படி ஆண்டவர் சொல்ல விட மாட்டார். அவங்க வேலையில் அவங்க கொஞ்சம் வீக்கான ஆள் தான், வேலையெல்லாம் ஒன்றும் ஸ்டடி கிடையாது அப்படி சொல்ல விட மாட்டார். நீங்கள் தொழிலோ வியாபாரமோ பிஸ்னஸோ ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதை குறித்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா கர்த்தர் அடையாளப்படுத்துவார். ஒரு ராஜாவாய் இந்த யோதாமுடைய ராஜ்யபாரம் பலப்படுத்தப்பட்டதாக இருந்தது. அவனை சுற்றிலும் இருந்த சத்துருக்கள் அவன் மேல் கை போட முடியாதபடிக்கு கர்த்தர் அவனை பலப்படுத்தி வைத்திருந்தார். இந்த ராஜாவை தானே அல்லேலூயா ஈஸியாக வின் பண்ணிடலாம். இப்படி யாரும் யோதாமை பார்த்து என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆயி பட்டணத்திற்கு போவதற்கு முன்பு 3000 பேர் போதும், அந்த பட்டணத்தை என்ன செஞ்சிடலாம், பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கருத்தின்படி அந்த பட்டணத்தில் பலவான்கள் இல்லை, அது ஒரு பலப்படுத்தப்பட்ட நிலையில் இல்லை. அதனால தான் அந்த வார்த்தை என்ன செய்கிறாங்க, சொன்னாங்க. அதை போல இந்த யோதாமை பார்த்து இப்படி யாரும் நெகட்டிவாக என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அவெல்லாம் ஒரு சாதாரண ஆளியா, 2 அடி அடிச்சா என்ன செஞ்சிருவான், போயிடுவான். 2 பிரச்சனை வந்தால் ஆள் காணாமல் போயிடுவான். கொஞ்ச நாள் அப்படியே தொடர்ந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் வீக் ஆயிடுவான். அவன் மனசை உடைச்சிடலாம், அவன் உள்ளத்தை கரைய பண்ணிடலாம், அவன் வாழ்க்கையை அசைச்சிடலாம், அவன் வேலையை கெடுத்துடலாம், அவன் குடும்பத்தை ஒன்றில் நினைச்சிடலாம், பண்ணிடலாம். இப்படி நம்மை குறித்து சொல்லப்பட ஆண்டவர் விடவே மாட்டார். யோதாமை பலப்படுத்தின தேவன் உங்களை நிச்சயம் இந்த மாதம் பலப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப இந்த பலப்படுத்தப்பட்ட அனுபவத்திற்கு 3 காரியங்கள் காரணமாக இருந்தது. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சுருக்கமாக என்ன செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். இந்த யோதாமை குறித்து நீங்கள் வாசிப்பீர்களானால் 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த சாலமோனுடைய ஆட்சி காலம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கப்புறமே ராஜ்யம் 2ஆ பிரிஞ்சிட்டு இஸ்ரவேல் யூதா அப்படின்னு. இஸ்ரவேலில் இருந்த ராஜாக்கள் எல்லாரும் தேவனை மறந்து போனவர்களாகவே இருந்தாங்க, தேவனை மறுதளித்தவங்களாகவே இருந்தாங்க, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாகவே இருந்தாங்க. கொஞ்சம் கூட தேவனுக்கு பயந்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நடக்கவே மாட்டாங்க. ஆனால் யூதாவில் தாவீதின் வம்சம் பார்த்தீங்களா, அதில் அப்பப்போ கொஞ்சம் நல்ல நல்ல ராஜாக்களை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இந்த யோதாமுடைய தகப்பன் உசியா, அவரும் கர்த்தரின் பார்வைக்கு நல்ல செம்மையானதெல்லாம் கொஞ்ச நாள் என்ன செஞ்சார். இந்த யோதாமுடைய மகன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஆகாஸ், இருக்கிறதுலே பொல்லாத ஒரு மனுஷன், யூதாவின் ராஜா தான். ஆனால் அவன் மகன் எசேக்கியா, ஆனால் அவன் ரொம்ப நல்லவன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி இந்த கிராஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஜிக்ஸாக்காக என்ன செஞ்சுட்டே இருக்கும். ஆமாம், ஒரு காலத்தில் ஆவியின் உச்சத்தில் இருப்பாங்க, இன்னொரு காலத்தில் மாம்சத்தின் உச்சத்தில் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஒரு காலத்தில் ஆண்டவரோடு நல்ல நெருக்கமாக இருப்பாங்க, இன்னொரு காலத்தில் மாம்சத்தின் கிரியைகளுக்கு முற்றிலும் இடம் கொடுத்து ஆண்டவரை மறந்து போய் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இந்த ஜிக்ஸாக் மேப்பில் இந்த யோதாம் உச்சத்தில் இருந்தான். இந்த யோதாம் பலப்படுத்தப்பட முதல் முக்கிய காரணம் என்ன தெரியுமா, முழு இருதயத்துடன் தேவனிடத்தில் திரும்பினவன். அறகுறம் மனசு கிடையாது. அல்லேலூயா. ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிடையாது. இந்த ராஜாக்களுக்கு ஆண்டவர் சில நியமங்கள் எல்லாம் கொடுத்துருந்தார். என்ன சொல்லியிருந்தார்னா, எப்பா நீ உனக்கு ரொம்ப குதிரையெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, சம்பாத்தியம் பண்ணக்கூடாது. நீ எகிப்துக்கு திரும்ப போய் அங்கேருந்து ஏதாவது ஸ்பெஷலாக இருக்குன்னு ரதங்களெல்லாம் வாங்கிட்டு வரணும், நீ என்ன செய்யக்கூடாது, முயற்சியெலாம் என்ன செய்யக்கூடாது, நீ பண்ணக்கூடாது. அடுத்தது அந்நியர்களோடு உனக்கு எந்த விதத்தில் என்ன இருக்கக்கூடாது, தொடர்பு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவர்களுடைய வழிபாடுகளுக்கு நீ ஒரு நாளும் உடன்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருந்தார். ஆனால் பாருங்க, இந்த ஆட்களுடைய
முன்னாடி வந்தவங்க பின்னாடி வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவர் சொன்ன வழிகள் அவங்க கொஞ்சம் கூட என்ன செய்யலை, மைண்ட் பண்ணவே இல்லை. அதனால தான் வசனம் சொல்லுது, யோதாம் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு அவன் தன்னை என்ன செஞ்சான், நேராக்கினான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை நான் செய்கிறேன், ஆண்டவர் என்ன காரியம் நியமிச்சிருக்கிறாரோ அதை நான் இதில் முதல் கடைசி அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ரூட்டாக இருக்கிறது விக்கிரக ஆராதனை தான். அல்லேலூயா. ஆண்டவர் விட்டு வழி விலக செய்கிறதுல முதல் பங்கு எதுக்கு வருது? ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல வேற யார் வராங்களோ, வேற எது வருதோ அது எல்லாம் என்ன ஆராதனை? விக்கிரக ஆராதனை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த யோதாம் தன்னை முற்றிலும் விக்கிரக ஆராதனையிலிருந்து விலக்கி கொண்டான். அந்த அந்நிய தேவர்களை வழிபடும் காரியங்கள் எதிலும் அவனுக்கு என்ன கிடையாது, பங்கு கிடையாது. அதுக்கும் இவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெளிவான மனநிலையோடு முற்றிலும் யார் பக்கம் திரும்பி இருந்தான்? கர்த்தர் பக்கம் திரும்பி இருந்தான். இந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்கள எப்படி பைபிள் மென்ஷன் பண்ண தெரியுமா? அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும், ஒரு வசனம் இருக்கும். நீங்கள் இந்த ராஜாக்களின் புஸ்தகம், நாளாகம புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சில ராஜாக்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, எழுதி வச்சிருப்பார். 2 நாளாகமும் 29:2 அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானபடி செஞ்சான். ஏன்னா தாவீது யாருன்னா ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்றவன், a man after God's own heart. அப்போ ஆண்டவருக்கு நேராக முழுசா தன்னுடைய இருதயத்தை திருப்பின இந்த ராஜாக்கள் எண்ணிக்கை ஃபியூ தான், கொஞ்சம் தான். அதில் ஒரு ஆள் யாரு? இந்த யோதாம். தாவீதை எக்ஸாம்பிளாக வச்சுட்டார். தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம் நம்முடைய இதயத்தை கொஞ்சம் திருப்பி பார்க்கணும். என்னன்னா, சால்வேஷன் இஸ் ஃப்ரீ. ரட்சிப்பு ஃப்ரீ, ரட்சிப்பு முற்றிலும் இலவசம். ரட்சிப்புக்காக யாராவது கிரயம் கொடுத்தீங்களா? பாஸ்டர் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், அப்படி யாராவது இருக்கீங்களா? என் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்து தான் இயேசுவை சொந்த ரட்சகராக என்ன செஞ்சுருக்கேன், ஏற்றுங்க, அப்படி யாராவது இருக்குமா? இல்லை. ரட்சிப்பு அப்சல்யூட்லி ஃப்ரீ, முற்றிலும் இலவசம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஆமென் சொல்லுங்க. ஆனால் மனம் திரும்புதல் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இதனுடைய காஸ்ட் கொஞ்சம் அதிகம். அல்லேலூயா. மனம் திரும்புதல், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறது, மறுரூபமாக்கப்படுதல்ங்கிற நிலைக்கு வர்றது, நான் பழைய ஆள் இல்லை அப்படின்னு நான் காட்டுறது, நான் புதிய சிருஷ்டியாக வாழ்கிறது. இதுக்கு கொஞ்சம் கிரை என்ன செய்யணும், கொடுத்து ஆகணும். இது ஈஸி கிடையாது, இது இலவசமும் கிடையாது. அதுக்கு தான் இந்த யோதாமை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் கர்த்தருடைய வழிகளில் என்ன செஞ்சான், செம்மையானதை செஞ்சான். அவர் என்ன செட் பண்ணி வச்சிருக்கிறோம், he ordered his ways அப்படின்னு. அவன் தன்னுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு நேராக்கினான். அப்போ இதுவரைக்கும் அவனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நிறைய பேர் வழிகளை தாறுமாறாக்கி வச்சிருந்தாங்க. மனம் போன போக்கில் வாழ்க்கை வாழலாங்கிறதற்கான வழிகளை ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆனால் இந்த யோதாம் அப்படி இல்லை. யார் எந்த விதத்தில் வழி அமைச்சு வச்சிருந்தாலும் ஏன் வழியை நான் கர்த்தருக்கு நேராக்க வேண்டும். அல்லேலூயா. என் வழியை கர்த்தர் பார்க்கும்போது அது அவருடைய பார்வைக்கு செம்மையா இருக்கணும். என் பார்வைக்கு செம்மையா இருப்பது முக்கியம் அல்ல, என்னுடைய வழிகள் கர்த்தரின் பார்வைக்கு எப்படி இருக்கணும், செம்மையா இருக்கு. அதனால தான் முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் திரும்பினவன் யோதாம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு முழு இருதயத்தோடு திரும்பின அனுபவம் இருக்கிறது? அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, மகனே உன் இதயத்தை எனக்கு தா அப்படின்னு அர்த்தம். உன் வாழ்க்கை எனக்கு அப்படின்னா என்ன, என் விருப்பு என் வெறுப்பு எல்லாத்தையுமே யார் கையில் கொடுத்துட்டேன், என் தீர்மானம் எல்லாத்தையும் யார் கையில் கொடுத்துட்டேன், என் முழு வாழ்க்கையும் யார் கையில் கொடுத்துட்டேன், ஆண்டவர் கையில் கொடுத்துட்டேன். இனிமேல் எல்லாம் யார் தான், ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, இந்த யூத ராஜாக்கள் தான் ஜனங்களை வழி நடத்துகிற பொறுப்பில் இருக்காங்க, தலைமைத்துவத்தில். அவங்க ஜனங்கள் சீர்கட்டு போகிறதற்கு ஏற்ற ஒரு ஆளாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சீர்கட்டு போகிறவங்களையும் நல்வழிப்படுத்துகிற நிலையில தான் தலைவர்கள் இருக்கணும்.
அதுக்கு தான் ஆண்டவர் தலைமைத்துவத்தை தருகிறார், அபிஷேகத்தை தருகிறார், ஆளுகையை தருகிறார், மேன்மைகளை தருகிறார், நன்மைகளை தருகிறார், உயர்வுகளை தருகிறார், பலப்படுத்துகிறார். எதுக்கு நம்மளால ஆண்டவர் ஸ்ட்ரென்தன் பண்றாருன்னா 4 பேர் நம்மளால நல்வழிப்படுத்தப்படணும், 4 பேர் தவறான வழியிலேருந்து நல்ல வழிக்கு வரணும். அப்ப நம்ம பார்க்கும்போது நாம் நடக்கிற பாதைகள் அவர்களுக்கு முன்பாக என்னதான் இருக்கணும்? நல்ல ஒரு உதாரணமா இருக்கணும். இது கர்த்தரின் பார்வையில் அங்கீகரிக்கப்பட்ட வழி, இது மனிதன் பார்வையில் அங்கீகரிக்கப்பட்டது அல்ல, இது கர்த்தருடைய பார்வையில். அதனால தான் பாருங்க, ஆண்டவருக்கு நேரானா அன்னைக்கு இருந்தவங்களாம் மற்ற தெய்வங்களை பிரியப்படுத்த மற்ற வழிபாடுகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார்கள். அதனால ஆண்டவர் சொல்லிட்டார், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாதொன்றை நீ உருவாக்கவும் கூடாது, அதை நமஸ்கரிக்கவும் கூடாது. தேவன் என்றைக்கும் ஒருவரே. அப்ப தேவனை தேடுகிற இருதயம்னு ஒன்று இருந்ததுன்னா அது உண்மையான இருதயமா இருக்கணும், முழு மனதோடு திரும்பின ஒரு இருதயமா இருக்கணும். அரை குறையா நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆனால் நம்மை சுற்றிலும் தேவன் அல்லாதவர்களை தேவன் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஏராளமானோர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறார்கள், உறவுகளில் இருக்கிறார்கள், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறாங்க. இப்போ இவங்களெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியல? பகைக்க முடியல, தவிர்க்க முடியல. ஆனால் தேவனுக்கு அடுத்த காரியம் வந்தா கண்டிப்பா நாம் விலகி தான் இருக்கணும். அல்லேலூயா. எந்த காரியங்களிலும் அவர்களுக்கும் நமக்கும் மற்ற காரியத்தில் தொடர்பு இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு அடுத்த காரியம் வழிபாடு தெய்வம் வரும்போது கண்டிப்பா அதில் வேறுபடுத்தி அப்பதான் கேட்பாங்க, ஏன் நீங்க இதை செய்ய மாட்டீங்க? என்ன எங்க ஆண்டவர் இதை சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. எந்த காரியமா இருந்தாலும் நம்முடைய சமுதாயம், நம்முடைய கலாச்சாரம் இப்படிப்பட்ட ஈவில் டூயிங்ஸோட என்ன செய்யுது? ஒரு கனெக்டிவிட்டியில இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட தீய அஞ்ஞான பழக்க வழக்கங்களோடு நம்முடைய கலாச்சாரமும் சமுதாயம் எப்படி இருக்கு? கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த கனெக்ஷன்ல இருந்தா கர்த்தர் நம்மளை கட் பண்ணி வெளியில கொண்டு வந்தாருன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்ன வெளியே கொண்டு வந்துட்டாருப்பா, அதற்காக கோடி தோத்துறோம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். யார் சொன்னா? யார் சொன்னா? யோபு. என்ன நடந்துட்டு இருக்காங்க அவன் லைஃப்ல? என்ன நடந்திருக்கு? தோல் அழுகி நாற்றம் எடுக்கிறது. எல்லாம் அவனை விட்டு போயிட்டு என்ன நடக்கும்னே தெரியல. அவன் நாளைக்கு உயிரோட இருப்பானாங்கிறதுக்கு என்ன கிடையாது, கேரண்டி கிடையாது. ஆனா அவன் சொல்றான், கர்த்தாவே நான் வாழணும்னு நீங்க எனக்கு வாய்ப்பை தந்தீங்கன்னா கிருபையா என்னை வாழ வச்சிருங்க, தேங்க்யூ. உங்களுக்காக கடைசி வரைக்கும் உண்மையான செய்வேன், இருப்பேன். ஒருவேளை நான் சாகிறது தான் உமக்கு பிரியம்னா நீங்களே அதை செஞ்சிருங்க. ஒரு நாள் உங்களை நான் முறுமுறுக்க மாட்டேன், உங்களை விட்டு நான் வெளியே எங்கேயும் போக மாட்டேன். இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? கொஞ்சம் நிலைமை சிவியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாரு, இப்படியே வச்சுட்டே இருக்காத, நான் சொல்றத கேளு, ஓன் நல்லதுக்கு தான் நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். இங்கே போய் பார்த்துட்டு வந்துடும் ஒரு காரியம். ஆமாம், ஒரே ஒரு தடவை மட்டும் என் கூட நீ என்ன செஞ்சிரு வந்து, நீ ஒன்று நீ உள்ளலாம் என்ன செய்ய வேண்டாம், நீ வெளியே இருக்க, நான் உனக்காக உள்ளே போயிடுறேன். இதில் இன்னும் அட்வான்ஸாக சில குரூப் இருக்கான், நீ சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வரவே வேண்டாம், ஒரு 500 1000 தான் செலவு, அதை மட்டும் கூட நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எவ்வளோ நல்லவங்க பார்த்தீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க சிக்கல். முழு இருதயத்தோட தேவனிடத்தில் திரும்பினவங்க இப்படி என்ன செய்ய மாட்டாங்க. இதுதாங்க மருந்து, இவர் தான் பரிகாரி, இதுக்கு மேல வேற என்ன இருக்கு? ஒரு ஆமேன் சொல்லுங்க. பிணியாளிக்கு வைத்தியம் கண்டிப்பா உண்டு. அல்லேலூயா. ஆனா ஆசா அப்படிங்கிற ஒரு மனுஷன் நல்லா ஜெபிக்கிற ஒரு ராஜா தான், நல்ல தேவனை சார்ந்து யுத்தத்துக்கு போய் ஜெயித்த ஒரு மனுஷன் தான். ஆனா காலில் அவனுக்கு என்ன வந்துட்டு? வியாதி வந்துட்டு. அந்த வியாதியில் அவன் யாரை தேடல? பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, அவன் கர்த்தரை தேடல, அவன் அதற்கு பதிலாக பரிகாரிகளை தேடினான். பரிகாரினா மந்திரவாதம் பண்றவங்க, இந்த மாய வல்லமைகள் மூலமா ஏதாவது சுகமாக்குவாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆட்களை போய் தேடினா கடைசி வரைக்கும் அவனுக்கு என்ன கிடைக்கல? சுகமே என்ன செய்யல, கிடைக்கல. காலில் பெரிய வலி வேதனையோட தான் செத்தான் இருக்கு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவன் நல்ல ஒரு மனுஷனா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணவனா, தேவனை தேடினவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தப்ப அவன் உண்மையா தேவனுக்கு நேராக திரும்பாததுனால ஒரு சைட் ட்ராக்க போட்டு போயிட்டான் பாருங்க. உண்மையா மனம் திரும்பினவங்க யோபு மாதிரி இருப்பாங்க. கொடுத்தாலும் தோத்துறோம், எடுத்தாலும் தோத்துறோம், வந்தாலும் தோத்துறோம், வரலனாலும் தோத்துறோம், தந்தாலும் தோத்துறோம், தரலனாலும் தோத்துறோம், நடந்தாலும் தோத்துறோம், நடக்கலனாலும் தோத்துறோம். என்ன எல்லாம் அனாதி தீர்மானம் தான். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் எப்படிதான் நடக்கு?
நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆண்டோடைய அனுமதி இல்லாம என் தலையிலிருந்து ஒரு முடியும் கீழே விழாதுன்னு சொல்லும் போது, எந்த வியாதியா இருந்தாலும், எந்த நோயின் கூறுகளா இருந்தாலும், எந்த பேய் பிசாசா இருந்தாலும், எந்த மந்திரவாதமா இருந்தாலும் என்னை ஒண்ணு என்ன செய்ய முடியாது. ஏன்னா நான் என் இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்பினவன். ஆகவே நான் பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன். என் வாசல்களின் தாழ்பால்கள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என் வீடு வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. அக்கினிமயமான பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது. தூதர்களின் காவல் எனக்கு உண்டு. அதனால நான் ரொம்ப சேஃப்டியா இருக்கேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் திரும்பினவன் இந்த ஆசா. அவனை குறித்து அதே 34வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தன் தகப்பனாகிய உசியா செய்ததை தானும் செய்தான் அப்படின்னு இருக்கு. அதே இது 2 நாளாகமம் 27 அந்த 2வது வசனத்தை நீங்க வாசிங்க அப்படின்னா, அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் அவனை போல கர்த்தரின் ஆலயத்திற்குள்ள என்ன செய்யல, அவன் பிரவேசிக்கல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா இவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் தெரியுமா? தேவன் விரும்பாததை முற்றிலும் வெறுத்தான். எங்க அப்பா நல்லவர் தான், அவர் நல்ல ஜெபம் பண்ணவர் தான், நல்ல ஆலய ஆராதனைகள் எல்லாம் பங்கெடுத்தவர் தான், ஆசாரியர்கள் எல்லாம் உற்சாகப்படுத்தி ஊழியம் செஞ்ச ஒரு அனுபவம் அவருக்கு இருக்கு. ஆனால் கடைசியில் அவருக்கு கொஞ்சம் மன மேட்டிமை செஞ்சுட்டு வந்துட்டு, அந்த மன மேட்டிமை நிமித்தம் அவர் எங்கே போயிட்டாரு? ஆலயத்துக்குள்ளே போய் ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்ய போயிட்டார். தூபம் காட்டுற வேலையை செய்யறதுக்கு யார் போயிட்டா? ராஜாவாகிய உசியா, அதாவது யோதாமின் தகப்பன் போயிட்டார். இப்போ ராஜா மேலே அபிஷேகம் இருக்கு, உண்மைதான், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ராஜாவை தேர்ந்தெடுத்தது கர்த்தர் தான். இந்த வாய்ப்பை கொடுத்தது யாரு? கர்த்தர். ஆனா ராஜாவுக்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை ராஜா என்ன செய்யக்கூடாது. ஆனா இந்த ராஜா என்ன செஞ்சிட்டான்? தாண்டிட்டான். அப்போ ராஜாவுக்கு குஷ்டரோகம் என்ன செஞ்சிட்டு, இதை யார் பார்க்கா? மகன் பார்க்க. அப்ப அந்த ராஜா, அதாவது அவனுடைய தகப்பன் செஞ்ச நல்லதெல்லாம் செஞ்சான். தேவனுக்கு பிரியமா அவங்க அப்பா செஞ்ச எல்லாத்தையும் செஞ்சான். ஆனா தேவன் விரும்பாததை எங்க அப்பா செஞ்சாருங்கிறத கண்டுபிடிச்சி அதை அவன் செய்யவே இல்லை. அப்போ நீங்க பலப்படுத்தப்பட வேண்டுமானால் யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்? தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். தேவன் விரும்புறதை தான் செய்யணும். ஏன்னா நமக்கு ஆசைக்கு என்ன கிடையாது, அளவே கிடையாது. ஆமீன். அளவு இருக்கா அவங்களுக்குலாம் ஆசைக்கு? அதனால தான் புத்தர் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். ஆசையை துன்பத்திற்கு. அவர் பாட்டு நல்ல அரண்மனையில் வாழ்ந்துட்டு ஒரு மனைவி பிள்ளைலாம் விட்டுட்டு கடைசியில் எங்கே போயிட்டாரு? துறவரத்துக்கு போயிட்டாரு. போதி மரத்தடையில் உட்கார்ந்து ஞானம் அப்படின்னு போயிட்டார். அவருடைய கான்செப்ட் என்னதான்? துன்பத்துக்கு காரணம் ஆசை. அல்லேலூயா. அப்போ நமக்கு நல்ல ஆசைகள் எல்லாம் கர்த்தர் தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஆசைகள். ஆமென் சொல்லுங்க. இப்போ நம்முடைய ஆசைலாம் எப்படி இருக்குன்னா, எதை ஆண்டவர் விரும்புகிறாரோ அதை நானும் நேசிக்கணும். எதை ஆண்டவர் வெறுக்கிறாரோ அதை நானும் வெறுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறத, கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் கண்டுபிடிக்கணும். ஆனால் பவுல் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். நான் இப்போ இதை செய்கிறேன், டப்புன்னு மனசு என்ன செய்யுது, அடிக்குதுன்னா புரிஞ்சுக்கிடணும். ஓகே, திஸ் இஸ் ராங். இதை கர்த்தர் என்ன செய்யலை, விரும்பலை. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நான் ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்யணும். ஆண்டவர் வெறுக்கிறத நான் என்ன செய்யணும், வெறுக்கணும். இதை கரெக்டாக என்ன செஞ்சான், செஞ்சான். 3வது 2 ராஜாக்கள் 15:35 நீங்க வாசிச்சு பாருங்க. மேடைகள் அகற்றல, ஜனங்கள் மேடையில தான் பலி செலுத்துறாங்க. ஆனா இவன் என்ன பண்றான்? கர்த்தரின் ஆலயத்தினுடைய உயர்ந்த வாசலை கட்டினான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இவனுடைய வாஞ்ச தேவனுக்கு அடுத்த காரியத்தில் அதிகமா இருந்துச்சு. மற்றவங்கள பார்க்கல. மற்றவங்க மேடைக்கு போறாங்க, அவங்க வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. ஓகே, நான் இப்போ அவங்க வழியில் குறுக்கிட விரும்பலை. ஏன் வழியை தான் நான் இப்போ நேராக்க விரும்புகிறேன். நான் என்ன செய்யணும், செட் பண்ணணும். எல்லா காரியத்திலும் நான் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நான் என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நான் என் மனசை முழுசாக தேவனுக்கு திருப்பிட்டேன். இப்போ தேவன் விரும்புகிறத நான் அதிகமாக செய்கிறேன், அவர் விரும்பாததை நான் என்ன செய்கிறேன், வெறுக்கிறேன். அதில் என் லைஃப்பை நான் செட் பண்ணிட்டேன். இப்போ 3வது, தேவனுக்கு அடுத்த, தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த காரியத்தில் நான் எப்படி இருக்கேன், ஆவலாக இருக்கிறேன், ஆர்வமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இதுக்கு நான் மற்றவர்களை என்ன செய்யலை, நான் எதிர்பார்க்கவே இல்லை.
ஜனங்கள் யாரும் ஆலயத்தின் காரியத்தில் எப்படி இல்லை, ஆர்வமா இல்லை. அப்படிதானா? ஜனங்கள் எங்க போயிட்டு இருந்தாங்க? மேடைகளை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அவங்க நேரம் எங்க வந்திருக்கணும்? ஆலயத்தில் இருக்கிற பலிபீடத்துக்கு வந்திருக்கணும். ஆனா ஜனங்கள் பலிபீடத்துக்கு வர்றதுக்கு என்ன செய்யல? விருப்பம் காண்பிக்கல. அவங்க அதை பெருசா என்ன செய்யல? நினைக்கல. ஆனா இவன் பாருங்க, தேவனுக்கு எடுத்த காரியத்தை, தேவ ஆலயத்துக்கு எடுத்த காரியத்தை பெருசா நினைச்சான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் நம்முடைய பலம். நீங்க தேவனையும் தேவனுக்கு அடுத்த காரியத்தையும் நேசிச்சு அதுல இன்வால்மெண்ட் ஆகி பாருங்க, நீங்க ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. அல்லேலூயா. ஏலின்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க. யாரு? ஓப்னிங், பினகாஸ். தேவன் ஏலியை எச்சரித்தார், கடுமையா எச்சரித்தாருங்க. அந்த வேர்டெல்லாம் வாசிச்சாலே மனசெல்லாம் உடையுது. 90+ இருக்கிற ஒரு வயதான தேவ மனிதன், பார்வை இல்லை, தேவ தரிசனம் இல்லை, ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இல்லை. அங்கே வர்றவங்களாம் காணிக்க கொடுக்கறதுக்கே விரும்பலை, பலிகள் செலுத்துறதே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு காணிக்க பலிகள் எல்லாம் தவறாக என்ன செய்யப்படுது, உபயோகப்படுத்தப்படுகிறது. இன்னும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தவறுகள்லாம் என்ன செய்யுது, நடக்கு. இதெல்லாம் ஏலிக்கு தெரியும். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஏலிக்கு தெரியும். ஆனால் ஏலி தன்னுடைய குமாரர்களை கூப்பிட்டு, என் குமாரர்களே, உங்களை பற்றி நான் இப்படிலாம் என்ன செய்கிறேன், கேள்விப்படுறேனப்பா. மனுஷனுக்கு விரோதமான காரியம்னா கூட பரவாயில்ல, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்றீங்களப்பா, என்னப்பா இப்படி செய்றீங்க? அல்லேலூயா. தடவி கொடுக்குற மாதிரி என்ன செய்கிறாரு. ஆனால் இவர் தான் பிரதான ஆசாரியன். இப்போ இவர் தான் டெசிஷன் என்ன செய்யணும், எடுக்கணும். இவர் என்ன எடுக்கணும்? டேய், நீ என் பிள்ளையாக இருந்தாலும் உன் நடவடிக்கை சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன், நான் கண்ணால் இப்போ என்ன செய்கிறேன், நான் பார்க்கேன். அதனால நீ என்ன செய்யக்கூடாது, இனிமே இந்த பலி சம்பந்தப்பட்ட காரியத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, விலகு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். ஒரு பொடியை நான் கையில் வச்சுருக்கேன், நான் அவனை வச்சு நான் எல்லாத்தையும் என்ன செய்கிறேன் அப்படின்னு செஞ்சுருக்கணும். ஆனால் இவன் செய்யலை. அதனால ஓப்பனிங் பினகாஸ்ட ஆண்டவர் பேசலை. யார்கிட்ட தான் பேசினார்? ஏலிட்ட பேசுகிறார். நீ காணிக்கையை உதைப்பானேன் அப்படின்றார். என்னை காட்டிலும் உன் குமாரர்களை மதிப்பானேன் அப்படின்றார். அப்போ காணிக்க ஊழியக்காரர்கள், குமாரர்கள் ஊழியக்காரர்கள், சரியா, பிள்ளைகள். இப்போ இதை அவன் பெருசா நினைக்கும் போது யாரை பெருசா நினைக்கல, யாரை முக்கியத்துவப்படுத்தல. அதனால என்ன நடந்தது? அந்த குடும்பம் பலப்பட்டுச்சா? ஏலி பிடரி முறிந்து மரித்து போனார். ஒரே நாள் யுத்தத்தில் ஓப்னி பினகாஸ் மரித்து போனார்கள். இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தர்களினால தோற்கடிக்கப்பட்டார்கள். அவர்கள் கை, பெலிஸ்தர்களுடைய கை இஸ்ரவேல் மேலே எப்படி இருந்துச்சு, பலமா ஓங்கி இருந்துச்சு. அப்ப இவர்கள் பலம் குறைஞ்சிட்டு. காரணம் என்னன்னா, இங்க தேவனையும் தேவனுக்கு அடுத்த காரியத்திலையும் ஆர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை. நல்லா இதை கவனமா உங்க வாழ்க்கையில படிச்சுக்கோங்க. யார் எப்படி இருந்தாலும் போற, நானும் ஆண்டவர்னா யாருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். தேவனுக்கு அடுத்த காரியம்னா எனக்கு அதுதான் பெருசு. அல்லேலூயா. இதில் நான் என்ன செய்ய மாட்டேன், யாரையும் நான் பார்க்க மாட்டேன். தேவனுக்கு அடுத்த காரியத்தில் நான் எப்படி இருப்பேன், ஆர்வமாக இருப்பேன், வாஞ்சியாக இருப்பேன். இந்த யோதாம் இந்த தேவாலயத்தின் உயர்ந்த வாசலை அவன் கட்டினான். யாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஓடி என்ன செய்யல, வரலை. ஆனால் இவன் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில், ஆலயத்துக்கு அடுத்த காரியத்தில் வாஞ்சியாக இருந்ததுனால கர்த்தர் அவனை பலப்படுத்தினான். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் நல்ல வாழ்வதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்திருக்கிறார்னா, நீங்க உங்க காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஆண்டவருக்கும் ஆண்டுடைய ஆலய காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் உங்களை வாழ வச்சிருக்கார். இதில் நீங்கள் ஆவலாக இருப்பீங்கன்னா, இதில் நீங்கள் ஆசையாக இருப்பீங்கன்னா, இதை நீங்கள் முக்கியமானதாக கருதுவீங்கன்னா, அல்லேலூயா, இதுதான் ஆண்டவர் எதிர்ப்பார். இது காலகாலமாக இதுதான் பிரின்சிபல். பழைய ஏற்பாட்டில் இதுதான், புதிய ஏற்பாட்டில் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அவ்வளோதான். இதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. இல்லை பாஸ்டர் அப்படின்னு அதில் நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எதையுமே ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. முழு இருதயத்தோடும் தேவனிடம் திரும்பினால் பலப்படுத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. தேவன் விரும்புகிறதை விரும்பி தேவன் வெறுக்கிறதை வெறுத்தால் பலப்படுத்தப்படுவீர்கள். தேவனுக்கு அடுத்த காரியங்களிலும் தேவாலயத்துக்கு அடுத்த காரியங்களிலும் வாஞ்சையா இருந்தால் பலப்படுத்தப்படுவீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உங்க குடும்பத்தை பலப்படுத்துவாராக. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.